ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க. அதாவது விந்தணுக்களே கம்ப்ளீட்டா நமக்கு இல்லாத மாதிரி இருக்கிறது. ஸோ நார்மலா இருக்கக்கூடிய விந்தணுக்கள் எண்ணிக்கையை விட சுத்தமா எனக்குங்க நில் கவுண்ட் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். ஆனா ஒரு சிலருக்கு செமன்ல கவுண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது நில் அப்படின்னு போட்டிருந்தா ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. இது என்னடா இவ்வளோ நில்லுன்னு வருதுன்னா ஹெல்த்தியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைனா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், எதனால் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இதற்கான சிகிச்சைகள் அப்படின்னு எடுக்கும்போது என்னென்னவோ ஹார்மோன் தெரப்பிஸ் எடுக்கிறோம், ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சல் இயற்கையான முறையில் இதையும் நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை வழிமுறைகள் என்ன அப்படின்றதும் எந்த மாதிரியான உணவு முறைகள் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லைங்க கம்ப்ளீட்டாக கவுண்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் உணவு முறையில் இந்தந்த மாற்றங்கள் செய்யுங்க அப்படின்னு. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க. அதாவது விந்தணுக்களே கம்ப்ளீட்டாக நமக்கு இல்லாத மாதிரி இருக்கிறது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய விந்தணுக்கள் எண்ணிக்கையை விட சுத்தமாக எனக்குங்க நில் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். இந்த கண்டிஷன் ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம். ஸோ இப்போ செமனில் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க நிறைய பேர், செமன் அனலைஸ் பண்ணி பார்க்குறவங்க இல்லையா. அப்போ பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குது, மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, மார்ஃபாலஜி எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு நோட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு செமனில் கவுண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது நில் அப்படின்னு போட்டிருந்தா ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. இது என்னடா இவ்வளோ நில்லுன்னு வருதுன்னா ஹெல்த்தியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைனா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், எதனால் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இதற்கான சிகிச்சைகள் அப்படின்னு எடுக்கும்போது என்னென்னவோ ஹார்மோன் தெரப்பிஸ் எடுக்கிறோம், ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. இயற்கையான முறையில் இதையும் நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை வழிமுறைகள் என்ன அப்படின்றதும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய கப்புள்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். ஸோ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுது, 10 இயர்ஸ் கூட ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நாங்கள் எவ்வளோ சிகிச்சைகள் எடுத்துட்டோம், ஃபேமிலியும் இதனால் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குங்க, டிப்ரெஷன்லேயே இருக்கிறோம், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருந்தால் உடனே நீங்கள் மன உளைச்சல் ஆக வேண்டாம், மன அழுத்தம், அதிகமான டிப்ரெஷன் இதையும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா உங்கள் உடலில் உஷ்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ரெகுலராக எந்த மாதிரியான உணவு முறைகள் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லைங்க கம்ப்ளீட்டாக கவுண்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் உணவு முறையில் இந்தந்த மாற்றங்கள் செய்யுங்க அப்படின்னா அதிகமான புரோட்டீன், அதிகமான கால்சியம் இதை எடுக்கணும். முக்கியமாக இந்த அசைவ உணவு சாப்பிட்லாமா நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அசைவ உணவு வீட்டிலேயே சமைச்சு சுகாதாரமானது ஹைஜீனிக் மெத்தடில் அதிகமான சால்ட் அண்ட் திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ண ஆயில் இது எல்லாமே ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதிகமாக நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றீங்க. இல்லைங்க நான் பிஜியில் இருக்கேன், ஹாஸ்டலில் இருக்கேன், என் ஜாப் நேச்சரே அப்படி தான், வெளியில் தான் நான் சாப்பிட்டாகணும். ஸோ அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதிகமான உப்பு, ஆயில், ஸோ திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ண ஆயில் இது எல்லாமே ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி அதிகமான ரேடியேஷன், ஸோ லேப்டாப் நிறைய யூஸ் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறோம், இதுவுமே ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி உணவு முறையில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யலாம் அப்படின்னா கால்சியம், புரோட்டீன் நிறைந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் சாப்பிடணுங்க. ஸோ கால்சியம், புரோட்டீன் நிறைந்த உணவுகளை கட்டாயம் நீங்கள் எடுக்கும்போது அந்த முளை கட்டிய பயிறு வகைகள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ முளை கட்டிய பயிறு வகைகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ ஆண்களுக்கு இந்த ஏசோஸ்பெர்மியா கண்டிஷன் எதனால் அப்படின்னா இதில் 2 டைப்ஸ் சொல்லுவாங்கங்க. ஒன்று அப்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று நான் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கும்,
உயிரணுக்கள் உற்பத்தி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் வராமல் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், ஒரு தடை ஏற்படலாம். உங்களுக்கு அந்த பாதை இருக்குது இல்லைங்களா, ஸோ ரீப்ரடக்டிவ் பேசேஜ், அதில் ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு, தடை ஏற்பட்டு, ஏதாவது மம்ஸ் வந்திருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன்னாலேயோ, இல்லை பை பர்த்தே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நமக்கு வராமல் இருந்துச்சுனாலும் இந்த கவுண்ட் நமக்கு குறைவாக காட்டும். இன்னொன்று நான் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இந்த ரீப்ரடக்டிவ் பேசேஜ் நார்மலாக இருந்தாலும் டெஸ்டிகல்ஸில் எனக்கு செமன் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ டெஸ்டிகல்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால், ஹைட்ரோசில் மாதிரியோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாமல் இருக்கும். எந்த வகையாக இருந்தாலும் இதற்கான மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு மாதமும் செமன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் நல்லாவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். 2 to 3 மாதங்களில் நமக்கு நார்மலாக ஸ்பெர்ம் கவுண்ட் நம்ம ரேஞ்ச் வந்துடும். அப்போது இந்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு முக்கியங்க. ஃப்ரூட்ஸில் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். செவ்வாழை ரொம்ப முக்கியம், நேந்திரம் வாழை நமக்கு முக்கியம், கொய்யா மாதுளை சிறந்தது, அதே மாதிரி தர்பூசணி அந்த விதைகளோடு சேர்த்து சாப்பிடுங்க. கருப்பு திராட்சை இருந்தால் அதுவும் விதைகளோடு சேர்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி பழங்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் உங்களுக்கு நிறைய ஆற்றல் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்சியம் நிறைந்திருக்கிற உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கால்சியம் நிறைந்திருக்கிற உணவுகள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதில் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் கபக்கச்சு சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபக்கச்சு சூரணம்னா பூனைக்காளி விதையை பிரதானமாக வைத்து செய்யக்கூடிய மருந்து. இந்த பூனைக்காளி விதை பொடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பூனைக்காளி விதை சூரணம் எப்படின்னா, அந்த பூனைக்காளி விதைகளை லேசாக நெய்யில் வறுத்துட்டு மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதனோட சோம்பு, பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் சோம்பு சேருது. இதனோட தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியும் நம்ம சேர்க்கிறோம். இதனோட வாய்விடங்கம் சேருது. அதுக்கப்புறம் முச்சங்கன். இந்த முச்சங்கன் சொல்கிற மூலிகை நம்ம உடலில் எங்கே கழிவுகளோ இல்லை அடைப்புகள் சின்ன சின்னதாக நமக்கு வெசல்ஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த முச்சங்கன் இலை பயன்படுது. அதுவும் இதனோட சேர்த்து இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் வன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த சூரணம் உங்களுக்கு பயன்படுது. அதே மாதிரி தினமும் கொஞ்சம் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற உணவுகளை பயன்படுத்தணும். தயிர் உணவில் சேர்த்துக்கணும். மோர், நெய் இது எல்லாமே சேர்த்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்த மருத்துவத்திலும் இதற்கான நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ தினம்தோறும் நீங்கள் கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கலாம். உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. நல்ல ஒரு உறக்கம் எடுத்துகிட்டு வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது உடலில் இருக்க உஷ்ணமும் குறைந்து நேச்சுரலாகவே விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.